இன்றைக்கு ஒரு காலம் இருந்தது போல இப்போ மறைக்கப்பட்டதாக இது இல்லை. இன்றைக்கு கே ப்ரைடு, லெஸ்பியன் ப்ரைடுன்றது பப்ளிக்காக இன்றைக்கு நடக்கிறது. நம்ம நாட்டில் இது பெருகி கொண்டு வருகிறது. அநேக வாலிபர்களுக்குள்ளே இது பற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கல்லூரிகளுக்குள்ளே இன்றைக்கு சென்னையில் இது நடக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அநேக வாலிப பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க இதில் சிக்கிறாங்க. ஒரு காலத்தில் ஆணும் பெண்ணும் லவ் பண்ணாங்கன்றதே ஒரு பெரிய குற்றமாக பேசினாங்க. இன்றைக்கு ஆணும் லவ்வர்ஸாக இருக்காங்க, பெண்ணும் லவ்வர்ஸாக இருக்காங்க. இந்த அருவருப்பு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டால், தன்னையே ஞானி நினச்சிட்டான் பாருங்க, தேவனற்ற சிந்தனையோடு வாழ்ந்தான் பாருங்க, அவனுக்கு வந்த கேடு இது. கர்த்தர் அவனை எல்லாம் அருவருக்கு ஒப்பு கொடுத்தாராம். போ, நீ அந்த கருத்தை தானே விரும்பின. நான் வெளிச்சத்தை காட்டினா வெளிச்சத்தை இருள்னு சொன்னேன், நான் இனிப்பை காட்டா அது கசப்புன்னு சொன்னேன், நான் வழியை காட்டினா அதை வழி இல்லைன்னு சொன்னேன், என்னுடைய ஞானத்தை நீ அசட்ட பண்ண, என் ஆலோசனை நீ வேண்டான்னு சொன்னேன், சரி உன் இஷ்டத்துக்கு நீ போ என்று விட்டார். அவன் எங்கே போனான்னு கேட்டால், அவனுடைய இருதயமே இருளடைந்து அவன் சிந்தனையெல்லாம் வீணானதாய் மாறி அருவருப்பானதை செய்தான். அல்லது இன்னொரு விதமாய் சொன்னால், தேவன் ஒரு நியமனத்தை வச்சிருக்கிறார். ஆதாம் என்கிற ஒரு ஆணை உண்டாக்கினார். அவனுக்கு துணையாக இன்னொரு ஆதாம் ஆண்டு உண்டாக்கல. யாரை உண்டாக்கினார்? ஏவாள் என்ற ஒரு பெண். வேதம் சொல்லுகிறது, மனுஷனை உண்டாக்கினவர் அவனை ஆணும் ஆணுமாக உண்டாக்கல, பெண்ணும் பெண்ணுமாக உண்டாக்கல. எப்படி உண்டாக்கினாரு? அவனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்போ தேவன் நியமித்த மேரேஜ், தேவன் நியமித்த திருமண உறவு என்பது ஆணுக்கும் ஆணுக்கும் நடக்கிறது இல்லைங்க, பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிறது இல்லை. ஒரு ஆணுக்கு ஒரு பெண். இதை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே அருவருப்புக்குள்ள போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஓரினை சேர்க்கை உள்ளவர்கள் இன்றைக்கு பாஸ்டர்ஸாக வெளிநாடுகளிலே அவங்க இன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்படுறாங்க. அது அபிஷேகம் இல்லைங்க, அது அருவருப்பு. அது அருவருப்பு, அது துன்மார்க்கம். தேவனுக்கு முன்பாக அது பயங்கரமான ஒரு பாவம். இந்த அசுத்தத்தில் இன்றைக்கு சபைகள் உள்ளே போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் ஓரினை சேர்க்கைக்காரர்களுக்கு சபை நடக்கிறது தனியா. இன்றைக்கு ஓரின சேர்க்கைக்காக திருமணங்கள் ஆலயங்களுக்குள்ளே நடக்கிறது. இதை பைபிள் ஒரு நாளும் ஆமோதிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிள் தான் அருவருப்பு என்று சொல்லுகிறது, இதை கெடுத்துக் கொள்வது என்று சொல்லுகிறது. இந்த அசுத்தம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, தேவனுடைய ஆலோசனையை கேட்காம தன்னை ஞானின்னு சொல்றான் பாருங்க, அவனுக்கு வர்ற இருள் தான் இது. இந்த இருளுக்கு நம்ம விலகி இருக்கணும், நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். Beware of a wisdom that alters God's order. தேவனுடைய நியமனம் என்னவோ அந்த நியமனத்திற்கு எதிராக ஒரு மனுஷன் தான் சரீரத்தை பயன்படுத்தும் போது அது ஞானம் அல்ல, அது பைத்தியம். அது தேவனுக்கு விரோதமான பகை, தேவனுக்கு விரோதமான பாவம். தன்னைத்தான் ஏன் ஒருவன் ஞானியாக எண்ணக்கூடாது தெரியுமா? தன்னைத்தானே ஞானியாக எண்ணி தேவனை தன்னுடைய சிந்தனைகளிலிருந்து விலக்கிறான் பாருங்க, அவனுக்குள்ள எல்லா இருளையும் பிசாசு கொண்டு வர ஆயத்தமா இருக்கிறான். அன்றைய நாட்களிலே சோதோம் கோமோராவில் நடந்த அதே பாவம் இன்றைக்கு நடக்குது. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தேவ தூதர்கள் இந்த லோத்தினுடைய குடும்பத்தை அவங்க விடுவிக்கிறதுக்காக வந்த பொழுது அவன் ஆண் மக்கள் போல அவங்க வெளியே தெரிந்தாங்க, அவங்க ரூபம் உள்ளவங்களா இருந்தாங்க. இந்த லோத்து வாழ்ந்த அந்த சோதோமின் மக்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த லோத்து சொல்றான், அவன் சொன்னதும் தப்பு தான். இந்த ஜனங்கள் வீட்டை மோதின உடனே, என் பெண்ணை வேணா தர்றேன்னா அந்த ஆணை கொண்டு வா. யார் கேட்குறா? ஆண்கள் கேட்குறாங்க. அவர்களோடு நாங்கள் ஐக்கியப்படணும். என்ன அருவருப்புங்க! வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த பாவத்தை ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதிக்கல. This is not a right, this is a rebellion against God. Gay rights is a rebellion against God. Please understand that. Let's be clear on this fact. ஓரின சீர்க்கை என்பது உன்னுடைய உரிமை அல்ல, தேவனுக்கு விரோதமாக நீ எழுப்பும்
போராட்டம் அல்லது தேவனுக்கு விரோதமாக நீ காட்டும் முரட்டாட்டம் அது பாவம். மறந்து விடாதே. இன்னைக்கு இதற்காக இன்றைக்கு ரெயின்போ கலர்ல அங்கங்க உங்களுக்கு பிளாக் போட்டுக்கிட்டு இன்றைக்கு இதுக்கு மார்ச் நடத்திக்கிட்டு என்ன வேணா செய்யலாங்க. பைபிள் படி அது தப்பு, அது பாவம், அது அக்கிரமம், அது உரிமை அல்ல, அது அருவருப்பு, அது ஒரு துன்மார்க்கம். இதை நீங்க உங்க காலேஜஸ்ல பாப்பீங்க, உங்க ஸ்கூல்ஸ்ல பாப்பீங்க. இன்னைக்கு அது பரவி கொண்டிருக்கிறது. சபையை எச்சரிப்பாயிரு, வாலிபனை எச்சரிப்பாயிரு, எச்சரிப்பாயிரு. தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இந்த இருளுக்குள்ளே செல்லும். தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு காலத்தில் வெளிநாடுகள்ல நீங்க ரோட்ல பிள்ளைங்களை கூட்டு நடக்க முடியாதுங்க. பார்க்கில் நீங்க நடக்க முடியாது தெரியுமா? ஆணும் பெண்ணும் முத்தம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. அருவருப்பு. இன்றைக்கு நம்ம நாட்டில் அது பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இதற்கு தனியாக கூட்டங்கள், இதற்கு ஏராளமான பணம் அவர்கள் கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பணக்காரர்கள் இந்த பாவத்தில் இருக்காங்க. இந்த துன்மார்க்கத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு அவங்க தான் அதிகமாக ஃபண்ட் பண்றாங்க. they fund it. அதனால் இன்னைக்கு ஆபீசஸ்க்குள்ள எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமாங்க, ஒரு காலத்தில் he she 2 ஜெண்டர் தான் இருந்துச்சு, ஆண் பால் பெண் பால். இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போ வந்து they, he she they. தேனா என்னன்னா ஆணும் கிடையாதான் பெண்ணும் கிடையாதான். பெண்ணு தன்னை ஆணா நினைச்சுக்கிறானா, ஆணு தன்னை பெண்ணா நினைச்சுக்கிறானா. என்னங்க இது அருவருப்பு? என்ன அருவருப்பு இது? இது நம்முடைய தேசத்தில் பற்றி கொண்டிருக்கிறது. சபையை நீ வெளிப்பாயிரு, வாலிபனே வெளிப்பாயிரு, அவளை சிக்கிக் கொள்ளுவாய். தேவன் ஞானத்தை அருவருக்கிற தேவனுடைய ஆலோசனை வேண்டாம் என்று சொல்லுகிறவன் தேவன் வைத்த நியமனத்தை உடைக்கிறான் அல்லது திருப்புகிறான். வேதம் சொல்லுது, இவர்கள் ஆண்டவர் தப்ப விட மாட்டாராம், தப்ப விட மாட்டார். ரைட் சவனை பிடிச்சிட்டு கொடியை பிடிச்சிட்டு போகலாம், ஆனால் ஒரு நாள் கோபாக்கினை இறங்கி வருது. மறந்துடாதீங்க, சோதோம் கொமோராவின் பாவத்தை தேவன் கண்டு தப்ப விடாத தேவன் இந்த நாட்களில் எச்சரிக்கிறார். இதற்கு ஒரு கோபாக்கினை இறங்கி வருது. சபை எச்சரிப்பா இருக்கணும். ஸோ எந்த ஞானத்து பின்னாடி நம்ம போயிடக்கூடாதுன்னு சொன்னா, தேவனுடைய ஒழுங்கை மாற்றுகிறாங்க பாருங்க, அந்த ஞானத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது. இது நான் சொல்றது தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்ல, குடும்பத்திற்குள்ளேயும் இன்னைக்கு புது புது கலாச்சாரங்கள் உள்ள வந்து கொண்டிருக்கிறது. குடும்பங்களுக்குள்ள உலகத்தை பற்றி பிடிக்குது. இன்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற இதெல்லாம் மாறி போய் இப்போ என்னென்னமோ அருவருப்புகள் நடக்குது. தேவன் வைத்த நியமனத்திற்கு விரோதமா கிரியை செய்வது தேவ ஞானம் அல்ல, அது உலக ஞானம், மாம்ச ஞானம், மனுஷ ஞானம். அதற்கு விலகியிரு.